இன்னைக்கு சைக்காலஜியில் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ அந்த சப்ஜெக்டில் பேசிக்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆர் மீனிங் ஆஃப் மெஷர்மெண்ட், எவல்யூவேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு பேபி பிறக்குது. அந்த பேபி பிறந்த உடனே என்ன பண்ண ஆரம்பிக்குது? லேர்ன் பண்ண ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அதோட அம்மா, அப்பா, இந்த குழந்தையோட ரிலேஷன்ஸ் அவங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட ஆசைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கும் போதே லேர்னிங் ஆரம்பிக்கும். இப்போ லேர்னிங்னா என்னன்னா, ஒரு புதிய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிடுறது. அது மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம மாடிஃபை பண்ணி அதை இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேயில் புதுசாக நம்ம கொண்டு வரக்கூடியது. தென் பிஹேவியரல் சேஞ்சஸ் நம்ம லேர்ன் பண்ணுறோம். தென் ஸ்கில்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வில்லேஜ் லைஃப்லேயே இருக்கிறான். வில்லேஜ் லைஃப்பில் ஒரு ஸ்கூலில் வில்லேஜ் ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே எல்லோரும் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனால் அவங்களோட ஸ்லாங் அந்த வில்லேஜில் உள்ளவங்களோட ஸ்லாங்கோட மிக்ஸ் ஆகியிருக்கும். திருப்பி அந்த ஸ்டூடெண்ட் ஒரு சிட்டி லைஃபுக்கு போகிறான், ஹையர் ஸ்டடீஸ்க்கு. அப்போ அவனால் இங்கிலீஷ் பேச முடியும், ஆனால் அந்த ஸ்லாங்குக்கு தகுந்த மாதிரி உடனே அவனால் மாற முடியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து அந்த ஸ்லாங்கை லேர்ன் பண்ணி அவனும் அதே மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போது learning is defined as an act of acquiring new or modifying and reinforcing an existing knowledge, behavior, skills, values which may lead to change in new information or change in generating new information, attitudes, behaviors and experience. பொதுவாக லேர்னிங்னா ஒரு புதிய ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்வது. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு நியூ ஃபார்முக்கு கொண்டு வர்றது. இப்போ ஃபஸ்ட்டு தென்னை மரத்தில் தேங்காய் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹியூமன்ஸ் அவங்களோட ஒரு மேன் பவரை யூஸ் பண்ணி மேலே போய் ஏறி தேங்காய் பறிச்சுட்டு வந்தாங்க. இப்போ ஒரு மெஷின் இருக்குது. அது மாதிரி ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி போய் தேங்காயை பறிக்கிறோம். அதே மாதிரி ஒரு மெஷின் வச்சு அதுக்குள்ள மேலே ஜம்ப் பண்ணி ஏறி மேலே போய் தேங்காயை பறிச்சுட்டு வராங்க. எக்ஸிஸ்டிங் நாலேஜ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம மாடிஃபை பண்ணி லேர்ன் பண்ணுறோம். திருப்பி இப்போ ஒரு ஆள் அதை பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆள் எப்படி ஏறுறாரு, அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேர்னிங்னா என்ன, இந்த லேர்னிங் நடக்குதா நடக்கலையா அப்படின்னு நம்ம செக் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் இந்த மெஷர்மெண்ட், இவாலுவேஷன் அண்டு அசஸ்மெண்ட். இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டீச்சர்ஸ் ஸ்கூலில் டீச் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க. அவங்க ப்ளே அண்ட் ஆக்டிவிட்டி மெத்தடில் டீச் பண்ணுவாங்க, தியரி பேசிஸ்லேயும் டீச் பண்ணுறாங்க. இப்போ ப்ளே அண்ட் ஆக்டிவிட்டின்னு வரும்போது ப்ராக்டிகல்ஸ் வருது. தியரி பேசிஸ்ன்னு வரும்போது டீச்சர் சும்மா சொல்லிக் கொடுப்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது. இப்போ இது ரெண்டுமே நடக்கும்போது ஸ்டூடெண்ட்டு கரெக்டாக லேர்ன் பண்ணுறானா, டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் இந்த மெஷர்மெண்ட், இவாலுவேஷன் அண்டு அசஸ்மெண்ட். மெஷர்மெண்ட்னா இப்போ ஸ்கூலில் டீச்சர் டீச் பண்ணுறாங்க, ஒரு யூனிட் டீச் பண்ணுறாங்க. அந்த யூனிட் முடிஞ்ச உடனே ஒரு யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. டோட்டல் கிளாஸ்லேயும் ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். அவன் என்ன எழுதியிருக்கானோ, எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி சிலருக்கு 100 out of 100. இப்போது நம்ம கிளாஸ் டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் 20 மார்க்ஸ் தான் போடுவாங்க. 20 out of 20 இருக்கலாம், இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20 out of 10 இருக்கும், 20 out of 15 இருக்கும், 20 out of 19 இருக்கும். இப்படி இந்த நம்பர் பேசிஸ், குவான்டிடேட்டிவ் பேசிஸில் நம்ம ஒரு குழந்தையோட லேர்னிங்கை சொல்லக்கூடியதான் மெஷர்மெண்ட். So measurement is assigning numbers to represent how much of a particular quality of a student has demonstrated. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு அவன் படிச்சிருக்கான் அப்படிங்கிறது நம்ம ஒரு குவான்டிடேட்டிவ் பேசிஸில் சொல்லக்கூடியதான் இந்த மெஷர்மெண்ட். ஸோ
This measurement is quantitative and objective basis. Quantitative நாலே மார்க் சொல்கிறோம். இப்போ 20, 100, 50 இந்த மாதிரி ஒரு நம்பர் பேசிஸில் சொல்கிறோம். இப்போ அது வந்து குவான்டிடேட்டிவ், அப்ஜெக்டிவ். அங்கே அந்த மார்க்கை சொன்னோன்னா அதுக்கப்புறமா அந்த பக்கம் இந்த பக்கம் எதுவுமே கிடையாது. ஒன்லி இந்த அப்ஜெக்டிவ் பேசிஸ் தான். இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம். ஸோ மெஷர்மெண்ட்னா என்ன? மெஷர்மெண்ட் இஸ் assigning numbers to represent how much of a particular quality of a student has been demonstrated. நம்ம குவாலிட்டின்னு சொன்ன உடனே ஸ்டூடெண்டோட லேர்னிங் குவாலிட்டின்னு எடுக்கக்கூடாது. அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத குவான்டிடேட்டிவ் பேசிஸில் சொல்லக்கூடியதான் இந்த மெஷர்மெண்ட். தென் திஸ் மெஷர்மெண்ட் இஸ் எ ப்ரீ கண்டிஷன் ஃபார் இவாலுவேஷன். ஒரு இவாலுவேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, யூனிட் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறாங்க, மிட் டேர்ம் கனெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டெஸ்ட்டுக்கு போவாங்க. இப்போ மிட் டேர்ம் வந்து நம்ம இவாலுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூனிட் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளாடி வரும். ஸோ மெஷர்மெண்ட் இஸ் எ ப்ரீ கண்டிஷன் ஃபார் இவாலுவேஷன். அண்ட் திஸ் மெஷர்மெண்ட் எய்ம்ஸ் ஒன்லி அட் குவான்டிடேட்டிவ் பேசிஸ். இந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது டோட்டலாகவே குவான்டிடேட்டிவ் பேசிஸில் தான் இருக்கும். அது குவாலிட்டி எப்போவுமே சொல்லாது. அதே மாதிரி அது வந்து சப்ஜெக்டிவ் பேசிஸ்லையும் போகாது. இதெல்லாம் வந்து இந்த மெஷர்மெண்ட். அப்போ மெஷர்மெண்ட்னா என்னது? மெஷர்மெண்ட் இஸ் assigning numbers to represent how much of a particular quality of a student has been demonstrated. And this measurement is quantitative and objective. Measurement is a precondition for evaluation, and this measurement aims only at a quantitative basis. But next வந்து what is evaluation? Evaluation னா it is a process of observing and measuring a thing for the purpose of judging it and determining its value either by comparison to similar thing or a similar standard. அப்படின்னா இப்போ கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் டீச் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க. அது ஒரு அகாடமிக் இயர் ஃபுல்லுமே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போ இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டு போட்டு மார்க் வந்து கொடுக்கக்கூடியதை நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளவு குவான்டிட்டி அப்படின்னு. இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வீக்லி டெஸ்ட்டு முடிஞ்சு ஒன்று மிட் டேர்ம் டெஸ்ட்டு இல்லை மந்த்லி டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். அந்த மந்த்லி டெஸ்ட்டில் வந்து யார் ஃபஸ்ட்டு வரா, ஃபஸ்ட் மார்க் இவ்வளவு, செகண்ட் மார்க் இவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த இவாலுவேஷன். ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் கெப்பாசிட்டியை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம். மற்ற சேமாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் கூட இல்லைன்னா அந்த டேட்டாஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி இவங்க தான் ஃபஸ்ட்டு, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எபிலிட்டி அதிகம், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். இன்னைக்குள்ள டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் ஜஸ்ட் நம்ம எண்டு ப்ராசஸில் இப்படி இந்த அவங்களோட கெப்பாசிட்டி இவ்வளவு தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதான் வந்து இவாலுவேஷன். ஜட்ஜ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இவாலுவேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்சர்விங் அண்ட் மெஷரிங் எ திங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஜட்ஜிங் இட் அண்ட் டிட்டர்மைனிங் இட்ஸ் வேல்யூ either by comparison to similar thing or to a similar standard. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எல்லா பிள்ளைங்களும் 6th ஸ்டாண்டர்டா 6, 7, 8 எல்லாரையும் சேர்த்து போட்டுட்டு அவங்கள யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. ஒரே ஸ்டாண்டர்டு, ஒரே திங்ஸ் சிமிலாரிட்டியில் இருக்கக்கூடியவங்கள தான் நம்ம எடுத்து அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு இவாலுவேட் பண்ணுறோம். இவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது, இவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, இவங்க ஆவரேஜு, இவங்க பிலோ ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த இவாலுவேஷன். இவாலுவேஷன்னா ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டியை சொல்கிறோம். ஒரே சிமிலர் கேட்டகரியில் இருக்கவங்கள இவங்க வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட், இவங்க ஆவரேஜ், அந்த மாதிரி அவங்களோட கெப்பாசிட்டி எபிலிட்டியை சொல்கிறதுனால இவாலுவேஷன் இஸ் எ குவாலிட்டேட்டிவ் ப்ராசஸ் அண்டு சப்ஜெக்டிவ் ப்ராசஸ். இது வந்து ரொம்ப எலாபரேட்டாக போகக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இவாலுவேஷன் இஸ் எ quality process or qualitative and subjective. Evaluation ரெண்டு things பேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து educational objectives and other one is learning experience.
இப்போ இவாலுவேட் பண்ணுறோம். இவாலுவேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர்ஸ் எழுதுவாங்க. ஆன்சர்ஸ் வந்து எப்படி எழுதுவாங்க, அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட், இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்னா அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் பேசிஸில் உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கான் அந்த பேசிஸில் வந்து எழுதுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே புக்கில் இருக்கிறத மக்கப் பண்ணி எழுதுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆனால் மக்கப் பண்ணாலும் அவங்க மைண்டில் வந்து ஞாபகம் இருக்காது. அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஏற்றபடி அவங்க ஓன் சென்டென்ஸில் வந்து அதோட ஆன்சரை வந்து எழுதுவாங்க. இப்போ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ evaluation is based on two techniques. One is educational objectives and another one is learning experiences. So the evaluation is based on two techniques. What are the two techniques? Learning experience and educational objectives. இந்த evaluation இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இது ஒரு ரொட்டேஷனில் வந்துட்டு இருக்கும். அதனால இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் ட்ரையாங்கிள் ஆஃப் இவாலுவேஷன். இவாலுவேஷன் வந்து இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நடக்கும். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸையும் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸையும் பேஸ் பண்ணி இவாலுவேஷன் நடக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் ட்ரையாங்கிள் ஆஃப் இவாலுவேஷன். இவாலுவேஷன் இஸ் a end process or product oriented process. இந்த இவாலுவேஷனுங்கிறது ஒரு ப்ராடக்ட், இந்த ஸ்டூடெண்டோட ப்ராடக்ட் வந்து இதுதான், இவன் இவ்வளோ தான் லேர்ன் பண்ணியிருக்கான், ஒரு அகாடமிக் இயரில் இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இவாலுவேஷன். இப்போ ஒரு மந்தோட எண்ட், இந்த 1 month ஃபுல்லுமா இவன் இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கான், அந்த அவனோட குவாலிட்டி அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கு சொல்லக்கூடியது மெஷர்மெண்ட்டு. இவ்வளோதான் அவன் வந்து லேர்ன் பண்ணியிருக்கான், அவனோட கெப்பாசிட்டி இவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது evaluation. So evaluation is an end process or product oriented process. Product orientedனா இப்போ 1 month முடியும் போது அவன் இவ்வளோதான் அவனோட ப்ராடக்ட், அவனால இவ்வளோதான் கொடுக்க முடியுது, அவனோட எபிலிட்டி இவ்வளோதான். அப்போ என்ன, நெக்ஸ்ட் மந்த் வந்து டீச்சர் அந்த வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூட கோச்சிங் கொடுக்குற மாதிரி ஏதாவது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அது நெக்ஸ்ட்டு தான். இந்த இவாலுவேஷன் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்து இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம ஒரு நியூ டெக்னிக் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்போ அது வந்து இவாலுவேஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம்னா அந்த நெக்ஸ்ட் மந்தோட இவாலுவேஷனில் வந்து வரக்கூடியது. முன்னாடி வந்து ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கார்டு இருக்கான். அந்த ரிப்போர்ட் கார்டில் என்ன பண்ணுவாங்க, மார்க்கு போட்டு தான் கொடுப்பாங்க. 1 month ஒவ்வொரு மந்த்துக்கும் டெஸ்ட் நடக்கும். அப்போ அந்த மந்த் மார்க்கை வந்து என்டர் பண்ணுவாங்க. மார்க் போடுறது வந்து மெஷர்மெண்ட், ஆனால் அந்த மந்தோட எண்டில் அந்த ஸ்டூடெண்டோட எபிலிட்டியை நம்ம செக் பண்ணுறது தான் வந்து evaluation. Evaluation focused on judgment and decision making, which is based on the collection of data. Collection of data னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் பேப்பர் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதும் போது அவன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுவான். இந்த 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின். அப்போ டோட்டல் எல்லாமே கவுண்ட் பண்ணி அவனுக்கு டோட்டல் இந்த மாதிரி இவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். அதில் இருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து இவாலுவேஷன். ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட எபிலிட்டியை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி டிசிஷன், அவங்க இந்த ஸ்டூடெண்ட்டு பெஸ்ட்டு, இந்த ஸ்டூடெண்ட் ஆவரேஜு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிலோ ஆவரேஜு, இந்த ஸ்டூடெண்ட் வந்து குட்டு. இப்போ தான் கிரேடிங் கொடுக்குறாங்க, A+, B+, C, D இந்த மாதிரி. அப்போ இந்த கிரேடிங் சிஸ்டம் வந்து இந்த இவாலுவேஷன் பேசிஸில் தான் சொல்கிறாங்க. இவாலுவேஷனுங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமானா இல்லை டீச்சர்ஸ்க்கும் இருக்குது. இப்போ டீச்சர் கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க. எக்ஸாம் வச்சு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் கெப்பாசிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறோம். டீச்சர்ஸோட டீச்சிங் கெப்பாசிட்டி எப்படி ஃபீட்பேக் மூலம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்பாங்க. இல்லை இந்த மார்க்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களோட நிறைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாஸ் அவுட் ஆனாங்க, இல்லை above 60, 80, A+ அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த டீச்சர் வந்து நல்லா டீச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து அந்த டீச்சரோட டீச்சிங் அவுட்கம்க்கு வந்து நல்ல ஒரு கிரேட் வந்து கொடுப்பாங்க. அதே இது அந்த கிளாஸ் ரூமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகுறாங்க, 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அந்த டீச்சர் ஒழுங்காங்க டீச் பண்ணாங்க, இந்த டீச்சர்
பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த டீச்சரோட டீச்சிங் கெப்பாசிட்டியை இவாலுவேட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி த எவாலுவேஷன் இஸ் based on judgment and decision making, and also it is a product oriented process. It examines the students ability. இப்போ evaluation என்ன தெரியும், measurement என்ன தெரியும். next topic வந்து assessment. Assessment is the process of objectively understanding the state or condition of a thing by observation and measurement. இப்போ assessment இன்னைக்குள்ள teaching learning process are totally based on assessment of learning. assessment basisல தான் இன்னைக்கு teaching learning process பண்றாங்க. டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ லேர்ன் பண்ணுறாங்கன்னுள்ளதை அட் எ டைம் அந்த டைம்லேயே அவன் லேர்ன் பண்ணுறானா இல்லையா அப்படின்னு அந்த டீச்சர் வந்து என்ஷூர் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கு புரியலைன்னா அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அதான் வந்து இன்னைக்குள்ள டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். இப்போ அசஸ்மெண்ட்னா என்ன? அசஸ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் objectively understanding the state or condition of a thing by observation and measurement. இப்போ டீச்சர் கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டீச்சர் வந்து அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் ஒரு டாபிக் எடுத்து கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அந்த சொல்லி கொடுத்த டாப்பிக்குள்ளாடி இருந்து டீச்சர் கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் கேட்பாங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் பண்ணுவான், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஆன்சர் பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்கு திருப்பி நம்ம சொல்லி கொடுத்து அவங்ககிட்ட இருந்து அந்த ஆன்சரை கொண்டு வரது தான் வந்து இந்த அசஸ்மெண்ட். அதே மாதிரி ப்ராக்டிக்கல். இப்போ கெமிஸ்ட்ரி பேசிஸ் எடுத்தோம்னா டைட்ரேஷன். டீச்சர் வந்து ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. டைட்ரேஷனில் பியூரெட்டில் இந்த சொல்யூஷன் எடுக்கணும், பிப்பெட்டில் எவ்வளோ எம்எல் நம்ம பிப்பெட் ஒர்க் பண்ணணும், அப்புறம் இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும், டைட்ரேஷன் பண்ணணும். டைட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இதில் நமக்கு எண்ட் பாயிண்ட்டு கிடைக்கும். டீச்சர் அது ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு இது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டீச்சர் ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸால் எல்லாம் கரெக்டாக செய்து எண்ட் பாயிண்ட்டு கொண்டு வர முடியும். சில ஸ்டூடெண்ட் வந்து எண்ட் பாயிண்ட்டு கொண்டு வர முடியாமல் அங்கே பியூரெட்டில் இருக்க சொல்யூஷன் அவ்வளோவுமே போயிட்டே இருக்கு, அவங்க வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ டீச்சர் என்ன பண்ணணும், அந்த பிள்ளைக்கு எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி திருப்பி அந்த டைட்ரேஷனை அவங்க செய்ய வைக்க டீச்சர் கூடயே நிற்கணும், அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ சம்டைம் பியூரெட்டோட அளவில் வந்து தப்பு இருக்கலாம். அப்போ டீச்சர் கரெக்டாக 20 ml அது கலராக சொல்யூஷனாக இருந்தால் லோவர் மெனிஸ்கஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தான் வந்து இந்த அசஸ்மெண்ட். டைம் டு டைம் வந்து குழந்தைங்களோட லேர்னிங் வந்து செக் பண்ணி அவங்களுக்கு அதை வந்து லேர்ன் பண்ண வைக்கிறது தான் assessment. So what is assessment or define assessment? Assessment is the process of objectively understanding the state or condition of the thing by observation and measurement. இந்த மாதிரி நம்ம அசஸ்மெண்ட் பேஸில் டீச் பண்ணும்போது குழந்தைங்களோட லேர்னிங் எபிலிட்டி வந்து என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அசஸ்மெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த லேர்னிங் குவாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ அசஸ்மெண்ட் இஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் ஆர் கண்டினியூஸ் ப்ராசஸ். அசஸ்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அசஸ்மெண்ட்ங்கிறது வந்து நம்ம கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது அசஸ்மெண்ட் இஸ் எ ப்ராசஸ் ஓரியன்டட். அசஸ்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் ஓரியன்டட், ஆல்சோ லேர்னிங் ஓரியன்டட். கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்தால் அங்கேருந்து ஏதாவது ஒன்று நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அசஸ்மெண்ட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ், இட் இஸ் எ ப்ராசஸ் ஓரியன்டட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் ஆர் லேர்னிங் ஓரியன்டட். தென் this assessment is valuable for both students and teachers. அசஸ்மெண்ட்னாலே டைம் டு டைம் நம்ம அந்த எரர்ஸை வந்து உடனே கிளியர் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறோம். அப்போ அது வந்து டீச்சர்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ரெண்டு பேருக்குமே வேல்யூபிள் ப்ராசஸ். ஸோ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் ரொம்ப பெஸ்ட்டு மெத்தட் வந்து அசஸ்மெண்ட்டு. மெஷர்மெண்ட்டு எவாலுவேஷன் ரெண்டையும் விட அசஸ்மெண்ட்டுங்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு மெத்தடு. ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் எபிலிட்டியை வந்து
செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் வாட் இஸ் மெஷர்மெண்ட், வாட் இஸ் இவாலுவேஷன் அண்ட் வாட் இஸ் அசஸ்மெண்ட், இந்த மெஷர்மெண்ட், இவாலுவேஷன், அசஸ்மெண்ட் இது மூணுலேயுமே அசஸ்மெண்ட் தான் வந்து பெஸ்ட் ஸ்டெப் டு இவாலுவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிட்டி. நான் சொல்லிக் கொடுத்த வீடியோவிலேருந்தே அசஸ்மெண்ட்னா என்ன, இவாலுவேஷன்னா என்ன, மெஷர்மெண்ட்னா என்னன்னு தெரியும். இது மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸுமே நம்ம இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்